தேமுதிக சார்பில் கோட்டகச்சேரியில் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழா திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே கோட்டகச்சேரி கிராமத்தில் நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்கள் மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ப. வேல்முருகன் தலைமை வகித்தார். தேமுதிக ஒன்றிய துணைச் செயலாளர் முருகேசன், ஸ்ரீதர், நெப்போலியன், விஜயராகவன், பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தேமுதிக மாவட்ட செயலாளர் எம். சண்முகராஜ், மாவட்ட அவைத்தலைவர் ஏ.ஆர். வாசுதேவன், மாவட்ட பொருளாளர் யு. சண்முகம், கூத்தாநல்லூர் நகர செயலாளர் அப்துல் காதர், மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிறைவாக அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்படியே அங்கே போய்க்குங்க, அது காற்றுல அணைஞ்சா நனைஞ்சிரும். கோட்டகச்சேரி கிளை கழகத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் கேப்டன் அவர்களது 2ஆம் ஆண்டு புகழஞ்சலி நடைபெறுகிறது. மனிதனாக பிறந்து நடிகராக வாழ்ந்து கடவுளாக மறைந்து அனைவரது இதயத்திலும் குடிகொண்டிருக்கும் மனிதநேய தலைவர் கேப்டன் அவர்களின் இந்த நினைவஞ்சலி இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கிராமவாசிகள் மற்றும் அனைவரையும் வரவேற்று ஒன்றிய கழக செயலாளர் திரு வேல்முருகன் அவர்கள் தலைமையை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருவாரூர் வடக்கு மாவட்ட இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் 2ஆம் ஆண்டு குரு பூஜை திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கும் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஆர். கே. வாசுதன் அவர்களையும், மாவட்ட கழக பொருளாளர் சண்முகன் அவர்களையும், தலைமை சேர்த்துள்ள மாவட்ட இளைஞரணி ராஜபாண்டியன் அவர்களையும், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கூத்தாநல்லூர் அருமை செயலர் நகர கழக செயலாளர் காதரன் அவர்களையும், ஒன்றிய துணை செயலாளர் முருகேசன் அவர்களையும், ஸ்ரீதர் அவர்களையும் மற்றும் ஊராட்சி ஒன்றிய கிளை பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று கேப்டன் அவர்களுக்கு 2ஆம் ஆண்டு குருபூஜை தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் தன்மான தலைவர் கேப்டன் அவர் எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, ஏன்றதை செய் இல்லாதவருக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்கோடி துண்டனையும் தான் எப்படி இந்த திரை உலகில் நடிச்சு மக்களுக்காக அரும்பணி ஆற்றி, அதாவது எவ்வளவு சிரமப்பட்டு அவர் டூப்பு போடாமையே நடிச்சு ஒவ்வொரு வதையிலையும் ஒவ்வொரு குத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு நழுவி வெளில வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்பு போடாமையே நடிச்சு மக்களுக்காகவே கடைக்கோடி தொண்டனுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் இல்லாதவர், அதாவது கஷ்டப்படுற மக்களுக்கு அவர் அவரோட ஹெல்பிங் டெண்டன்சி போய் கடைசி வரைக்கும் போய் அடையணும்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனையும் அதே மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரேன், படிச்சிருந்தாலும் சரி படிக்கலினாலும் சரி ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன், அதாவது ரேஷன் பொருளை வீடு தேடி உங்களுக்கு கொண்டு செல்றேன் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து கோரிக்கையை வச்சிருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு இப்போ பாத்தீங்கன்னா
ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கி அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க என்ன எங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா? கேப்டன் தன்மான தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டுக்கு ஒரு நபருக்கு படிச்சிருந்தாலும் படிக்காவிட்டாலும் அவங்களுக்கு குவாலிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு தராங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா வந்தோம். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து 4 பேர் 5 பேர் ஒரு ஓட்டு அளிக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா கேப்டனுக்காக ஒரு ஓட்டு வாங்க. எங்களால கடை கோடி தந்தோம் உங்களுக்காக என்ன செய்ய முடியுமோ வந்து உங்க வீட்டுக்கு நிற்போம். எங்களை ஒரு வாட்டி உருவாக்குங்க, ஒரு வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க தெருவில் இருக்கிற இங்க இருக்கிற முருகேசன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடண்டோ வார்டு மெம்பரோ தேர்ந்தெடுங்க. அடுத்து அதாவது அதிமுக கூட்டணியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுங்க, மாற்று கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா போனே எடுக்க மாட்டாங்க. அதே தேமுதிக சொல்ற ஒரு ஆளை கூட்டு பாருங்க, அங்கிருந்து வீட்டுல இருந்து வர போறதுதான் எங்களுக்கு என்ன பிரச்சனை, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி மக்களுக்காக எங்களை அர்ப்பணிச்சு எங்களை கடைக்கோடி தொண்டர்கள் அது மாதிரி உருவாக்கின ஒரே ஒரு தலைவர் யாருன்னா தன்மான தலைவர். அதே மாதிரி அவங்க பையனுமே 2 பேரும் அதே மாதிரி வளர்த்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா இப்ப ஒரு போல்டான லீடர் பெண் சிங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்நியார் தான். இப்ப அந்நியார வந்து கடைக்கோடியில உள்ள அனைத்து லேடி மக்களும் எல்லாரும் எல்லாருமே கிராமம் போறோம் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க கேப்டன் இறந்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வீட்டை தவிர சரிக்கிறதே கிடையாது. பாத்தீங்கன்னா மக்களுக்காகவே அர்ப்பணிச்சு அவங்களுக்கு உடல் உறுப்பா ஆகி அனைத்து மக்களை பத்தியே சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு வாய்ப்பு நீங்க தரக்கூடாது. ஒரு தாலியில 1000 கொடுத்து ஈடுபடுத்துறாங்க. 4 பேரும் உழைச்சு வருஷம் ஃபுல்லா உழைச்சு பொங்கலுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இவங்க பிச்சை போடுறாங்க. நம்ம விட்டு வெளிப்பணத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு அவங்க பிச்சை போடணும். நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா போவாங்க. நமக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கலாம், எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதனால நீங்க நிறைய எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனுக்காக ஒரு ஓட்டு போடுற போதும். இந்த பெண்கள் யாராவது இந்த பதவியில இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை தேர்ந்தெடுங்க. உங்க ஊராட்சியை அவங்க வந்து நெல்லுப்படுத்துவாங்க. எத்தனையோ வர பாத்தீங்கன்னா கூட வீடுகள் இருக்கு. ஆசி கட்டணங்களை மாற்றி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அடிப்படை என்னங்கிறது இந்த தொண்டருக்கு தெரியும். அதை மாற்றி கொடுப்பாங்க. எத்தனையோ பேருக்கு ஓஏபி பணம் வராம இருக்கு, எத்தனையோ பேருக்கு இந்த 1000 ரூபாய் அறிவிச்ச பணம் வராம இருக்கு. அதை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட கஷ்டங்கள் என்னன்னு எங்க கேப்டன் வார்த்தை பிள்ளைகள் கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க. அவங்க உங்களோட அடிப்படை தேவையா அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. அதிகமா பேசுறாங்க நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, ஓகே ஓகே. Okay.